அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது விரைவில் திருமணம் நடக்க திருவாலீஸ்வரன் பாரம்பொருள் ஸ்ரீ திருவாலீஸ்வரர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருவாலீஸ்வரர் கோவில் எழுந்தருளிருக்கும் அம்பாளை வழிபட்டு வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனடியாக திருமணம் நடந்தே தீரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாகும். எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் ஆம்பாசமுத்திரம் அருகே திருவாலீஸ்வரர் என்ற கிராமத்தில் கடனா நதிக்கரையில் அமைந்துள்ளது திருவாலீஸ்வரர் இந்த திருத்தலம். இந்த தலத்தில் மூலவர் திருவாலீஸ்வரர் என்றும் அம்பாள் சவுந்தர் நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த கோவிலானது கிபி 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு இந்த தலம் பின்னர் பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. இந்த தலத்தில் சுவர்கள் சோழ மற்றும் பாண்டிய மன்னர்கள் காலத்து கல்வெட்டுகள் பல உள்ளன. மூலவர் சன்னதியில் வடக்கு சுவரில் 1ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் பொறிக்கப்பட்டு கல்வெட்டு ஒன்று உள்ளது. அதே சுவரில் மற்றொரு மன்னரின் கல்வெட்டு ஒன்றில் ராஜராஜ சோழன் சதுர்வேதி மங்களம் கிராம மக்களிடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள பழங்கால நினைவு சின்னங்கள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. முக்கியமாக மத்திய அரசின் கீழ் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. திருவாலீஸ்வரர் கோவிலில் சோழ கட்டிடக்கலை பாணியில் இருந்தாலும் கோவிலின் வெவ்வேறு இடங்களில் சோழர் பாண்டியர் காலத்து பாணியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த கோவில் கருவறையின் மூலவரான சிவபெருமான் திருவாலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். கோவில் விமானத்தில் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் காட்சி தருகிறார். மேலும் பூதகணங்கள், ரிஷப வாகனம், கஜசம்ஹார மூர்த்தி, தட்சிணாமூர்த்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன. இதன் கலைநயம் பணமலை மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள பல்லவர் கால கோவில்களை ஒத்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் உள்ள விநாயகப் பெருமான் தனித்துவமான என்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவரை ஒரு முறை தரிசித்து வந்தால் திருமணமாகாமல் தவித்து கொண்டிருக்கும் இளம் பெண்கள் மற்றும் இளம் திருமகன்கள் அனைவருக்கும் திருமணமாகும். பிரகாரத்தில் சூரிய பகவான், அதிகார நந்தி, சப்த கன்னியர்கள், சுப்பிரமணியர் ஆகியோர் அருள்பாலிக்கிறார்கள். பொதுவாக பெரும்பாலான கோவில்களில் அம்பாள் சுவாமியின் இடப்புறமாக விற்றிருந்து அருள்பாலிப்பார். ஆனால் இங்குள்ள தாயாரான சௌந்தரிய நாயகி அம்பாள் சுவாமியின் வலதுபுறத்தில் தனிச்சன்னதியில் விற்றிருப்பது தனி சிறப்பம்சமாகும். இந்த அன்னையை வழிபட்டு வந்தால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தே தீரும் என்பது பக்தர்களுடைய தலையாய நம்பிக்கையாகும். இந்த கோவிலில் மகா சிவராத்திரி, திருவாதிரை நட்சத்திரம் போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த கோவிலால் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்கள் வழிபாட்டிற்காக நடை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் 9 மணி வரையும் நடை திறந்திருக்கும். மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் இந்த பூஜை இங்கு நடைபெறுகிறது. முக்கியமாக இந்த கோவிலானது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் இருந்து கௌதமபுரி பிரம்மதேசம் வழியாக திருவாலீஸ்வரர் திருக்கோவிலை விரைவில் அடைந்து விடலாம். அம்பாசமுத்திரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருப்பது மாபெரும் தனி சிறப்பம்சமாகும். இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை சென்று திருமணமாகாதவர்கள் எப்படி திருமணஞ்சேரி கோவில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றதோ அதற்கு இணையாக மாபெரும் சிறப்பம்சமான கோவில்தான் இந்த திருவாலீஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் ஒரு முறை வந்து இந்த ஆலயத்தில் நின்று கொண்டு எனக்கு திருமணமாகவில்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவிலானது ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பழமையான சிவாலயமாக இது திகழ்கிறது. மூலவர் திருவாலீஸ்வரர் அம்பாள் சௌந்தரிய நாயகி. இந்த கோவில் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான கல்வெட்டுகள் இருக்கின்றன. முக்கியமாக மாபெரும் சிறப்பம்சத்தை உடைய இந்த கோவிலுக்கு ஒரு முறை வருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பேறு நடைபெறும் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக இந்த ஆலயம் குழந்தை இல்லாதவர்களுக்கும் மற்றும் திருமணமாகாதவர்களுக்கும் உடனடியாக திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக இவற்றை நினைத்து மக்கள் பெருமைப்படுகிறார்கள். இந்த ஆலயம் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அனைத்தும் நன்மைக்காக நடக்கும். இந்த கோவில் நம்பிக்கையின்படி இங்குள்ள அம்பாளை வழிபடுவதன் மூலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பது இன்றளவும் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக திருமணம் நடந்தவுடன்
திருமகன் மற்றும் மணமகள் இருவரும் சென்று இந்த ஆலயத்திற்கு முக்கியமாக பூஜை செய்து அதற்குரிய பரிகார முறைகளை செய்துவிட்டுத்தான் வருகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் அருகே அம்பாசமுத்திரம் அருகே திருவாலீஸ்வரர் என்ற கிராமத்தில் கிடனா நதிக்கரையில் அமைந்துள்ளது இந்த திருவாலீஸ்வரர் கோவில். இந்த கோவிலின் மூலவர் திருவாலீஸ்வரர் என்றும் அம்பாள் சௌந்தரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். முக்கியமாக இங்குள்ள பழங்கால நினைவு சின்னங்கள் தேசிய முற்போக்கு வாய்ந்ததாக இருக்கின்றன. இதை அனைத்தையும் மனதில் நினைத்து கொண்டு கோவிலின் கருவறையில் மூலவரான சிவபெருமான் திருவாலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார்கள். ரிஷப வாகனம், கஜமுக சம்ஹார மூர்த்தி, தட்சிணாமூர்த்தி சிலையுடன் கம்பீரமாக காட்சி தருகிறார். முக்கியமாக இந்த ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழா அன்று அனைத்து மக்களும் சிவராத்திரி என்று உண்ணாமல் இருந்து பரம்பொருள் சிவபெருமான் ஆலயத்திற்கு வந்து விரதத்தை தொடங்குகிறார்கள். முக்கியமாக சிவராத்திரி மற்றும் திருவாதிரை போன்ற நட்சத்திர நாட்களில் சென்று சிவபெருமான் ஆலயத்தில் திருமணமாகாதவர்களுக்கு இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உடனடியாக திருமணம் நடைபெறும். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்கள் வழிபாட்டிற்காக நடை திறக்கப்பட்டு வைத்திருக்கிறது. முக்கியமாக இது எல்லாம் நினைத்ததை நிறைவேற்றும் ஒரு அற்புதம் வாய்ந்த திருவிழாக இந்த கோவில் இருக்கிறது. முக்கியமாக இந்த கோவில் எவர் ஒருவர் வந்து இங்கு எந்த விதமான மனக்கசப்பு எதுவும் இல்லாமல் அவரை வழிபடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக நடைபெறுகிறது. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் சைவ கவிஞனான திருஞான சம்பந்தர் திருவள்ளேஸ்வரரை போற்றி அவை திருமுறைகளில் தூக்கப்பட்டுள்ளன. தேவாரத்தில் இந்த கோயில் போற்றப்படுவதால் இது பாடல் பெற்ற தலம் என வகுக்கப்படுகிறது. இது சைவ சமயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 275 கோவில்களில் ஒன்றாகும். கோவில் வரலாற்றை கல்யாண சுந்தர முதலியார் சுதகுத்துள்ளார். சென்னையில் குருஸ்தல என கருதப்படுவதால் முக்கியமாக வியாழக்கிழமையில் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருகை புரிவது மாபெரும் சிறப்பம்சத்திற்காக உள்ளது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.